आज हमारे ध्यान के लिए யோவான் 7வது அதிகாரத்துல यूहन्ना 7वां अध्याय முதல் 2வது 3வது வசனம் வாசிக்கலாம். दूसरा और तीसरा वचन. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்கள் பார்க்கும்படி இவ்விடத்தை விட்டு யூதேயாவுக்கு போம். इसीलिए यहूदियों का झोपड़ियों का पर्व निकट था, इसलिए उसके भाइयों ने उससे कहा, यहाँ से यहूदिया को जा कि जो काम तू करता है उन्हें तेरे चेले वहां भी देखे. அதாவது ஒரு பண்டிகை வருகிறது. அந்த பண்டிகைக்கு பேரு கூடார பண்டிகை. एक त्योहार आ रहा है, वो त्योहार का नाम है तंबू का त्योहार. யூத ஜனங்கள் எல்லாம் தேவனால் சொல்லப்பட்டபடி தான் பண்டிகைகளை அனுசரித்தார்கள். यहूदी लोग परमेश्वर से कही हुई अनुसार ही त्योहार मनाते थे. எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான் ஒவ்வொரு பண்டிகையும் கர்த்தர் கொடுக்கிறார். मिस्र से बाहर आने के बाद एक एक त्योहार प्रभु ने देता முதல் है. பண்டிகை வந்து அவங்க வெளியே வந்ததை நினைப்பூட்டும்படி பஸ்கா பண்டிகை. पहला त्योहार वो बाहर आए हुए उसको फसह का त्योहार के रूप में दिया. புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடணும். अखमीरी रोटी को बिना अखमीरी रोटी को खाना है. அந்த தேசத்துல போய் குடியேறின பிறகு அவங்க கதிர்களை அறுத்து இல்ல பழங்களை வீட்டு கொண்டு வர்றாங்களா, அது ஒரு பண்டிகை. फिर वो देश को पाने के बाद वहाँ खेती कर कर जो फल को प्रकट करते वो एक त्योहार है, कटाई का त्योहार. அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். उसे भी प्रभु कहता है. அதுக்கு பிறகு விடுதலை கிடைத்த நாள், அந்த 50 வருஷம் கழிஞ்ச பிறகு பெந்தேகோஸ்தே பண்டிகை. 50वें साल जो पेंटेकोस्ट का दिन, जुबली का दिन का एक त्योहार है. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும்போது அவங்க எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்க தான் எக்காலம் ஊதப்பட்டது. पर इजरायली सब जंगल में आने के बाद सबको बताने के लिए जो तुरुही फूकी गई. ஆகவே அந்த எக்காலத்தை ஞாபகப்படுத்தி எக்கால பண்டிகை. तो उस तुरुही को याद कर कर उसका एक त्योहार. பலி செலுத்த சொன்னாரு, பாவ நிவாரண பண்டிகை. बलि चढ़ाने के लिए कहा, पाप को जो है निकालना, पाप को ढकने के लिए. கடைசில தான் இந்த கூடார பண்டிகை வருகிறது. आखिरी में ये जो है तंबू का जो झोपड़ी का त्योहार आता है. ஆனா இப்போ அந்த கூடார பண்டிகை இருக்கும்போது ये तंबू का त्योहार आते समय இவர் எங்க இருக்கிறாருன்னா அதுல போட்டிருக்கு கலிலேயாவுல வந்து இருக்கிறார். ये कहाँ पर यीशु है कि गलीलिया में है. முதல் வசந்த வாசிங்க, யான் யூதேயா விட்டு கலிலேயாவுக்கு வந்தார். முதல் வசனம். पहला वचन हम देखेंगे, क्यों यहूदिया को छोड़कर गलीलिया में आया. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். के बाद यीशु गलील में फिरता रहा, क्योंकि यहूदी उसे मार डालने का यत्न कर रहे थे, इसलिए वो यहूदियों में फिरना न चाहता था. தேசத்துல 3 பாகத்தை முக்கியப்படுத்தாங்க. इजराइल देश में 3 भागों को अहम करते हैं. யூதேயா, கலிலேயா, சமாரியா. यूदिया, गलीलिया और समारिया. இந்த 3 இடத்துலயும் ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். ये तीनों स्थानों में प्रभु सेवा करता है. ஆனா இவ்வளவு காலமா அவரு அந்த யூதேயாவுல தான் பிரசங்கம் பண்ணுகிறார். इतने ही सालों तक वो यहूदिया में प्रचार कर रहा था. அங்க உள்ள ஜனங்களை அவர் கொலை செய்ய போறாங்க. अब वहाँ के लोग उसे मारने का அதனால அவர் இந்த ஏரியா காலி பண்ணி கலிலேயால வந்து உட்காருகிறார். इसलिए उस स्थानों को खाली कर कर गलीलिया में आकर बैठ ஆனா गए. இவங்களுடைய இப்போ அந்த பண்டிகை போகும்போது இவர் போகல. अब ये त्योहार शुरू हो रहा है पर प्रभु नहीं गए. ஆனா அவருடைய சகோதரர்கள் சொல்றாங்க, और उनके भाई कहते हैं, நீ உன்னை பெரிய ஆளா காமிக்கணும் அப்படின்னா तू अगर अपने आप को बड़ा व्यक्ति दिखाना है, பண்டிகையில நிறைய பேர் வந்திருப்பாங்க, उस त्योहार में बहुत सारे लोग आए அங்க रहेंगे, போய் நீ உன்னை பெரிய ஆளா காமிக்கணும். वहां पर जाकर तो अपने आप को बड़ापन दिखाना, அப்பதான் ஜனங்கள் உண்மைய விரும்புவாங்க. तब लोग तुम्हें पसंद करेंगे. அதுல ஒரு வார்த்தை போடுது, நீர், அதாவது நீர் தான் உண்மை பெருமையா நினைக்கிறீர். वहां पे एक वचन डाला है कि तुम अपने आप को बड़ा समझते हो. 4வது வசனம் சொல்லுது, பிரபலமா இருக்க விரும்பினா இந்த மாதிரி நீ செய்யணும். चौथा वचन कहता है, अगर तू जो दुनिया की नजरों में आना चाहता है, बड़ा व्यक्ति बनना चाहता है, ये कार्य को करना है. அப்ப இயேசுவானவர் பெரிய ஆளா காமிக்கிறதுக்கு உலகத்துக்கு வரல. तो यीशु मसीह बड़े व्यक्ति दिखाने के लिए इस दुनिया में ஜனங்கள் नहीं है. ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெறணும், அதுக்கு தான் அவர் வருகிறார். लोग उद्धार पाकर अनंत जीवन पाना, इसीलिए उस दुनिया அவருக்கு में கொடுக்கப்பட்ட ஊழிய காலம் 3 வருஷம். उनको दिया हुआ सेवा का समय 3.5 साल. அந்த வருஷத்துக்கு முந்தியே சாத்தான் அவரை கொலை செய்ய பார்க்கிறார். उस साल खत्म होने के पहले ही शैतान उनको खत्म करने का ஆனா இது प्रयास, எல்லா வேலைகளையும் முடிச்சு தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை முடிப்பார். पर ये सारे कामों को कर कर वो अपनी सेवा खत्म करेगा. அதனாலதான் பைபிள்ல சிலுவையில் அவர் கடைசியா சொல்கிறார்,
எல்லாம் முடிந்தது. इसीलिए वचन में क्रूस पर प्रभु आखिरी में कहता है सब खत्म हो அவருக்கு गया। கொடுக்கப்பட்ட எல்லா ஊழியங்களையும் நிறைவேற்றணும். उसको दिया गया हुआ सारा सेवा को वो पूरा करना है। யூதேயாவுல கொலை செய்ய பார்த்தாங்க, यहूदिया में उसे मारने का प्रयास கலிலேக்கு வந்தாச்சு. किया। गलीलिया में आ गया। இப்போ அவர் கூட பிறந்தவங்க சொல்றாங்க, நீ பெரிய ஆளா ஆகணும்னா யூதேயாவுக்கு போ. अब उसके साथ जन्मे हुए लोग कहते हैं अगर तो बड़ा व्यक्ति बनना चाहता है तो गलीलिया में। தேவனுடைய திட்டத்தை அறியாத ஒரு கூட்டம். परमेश्वर के योजना को न जानने वाला இந்த एक கூடார பண்டிகை எதனால செய்தாங்க, எப்படி செய்தாங்க? ये झोपड़ी का जो त्योहार क्यों मनाते थे, किस लिए मनाते थे? ஜெபம் பண்ணலாம். प्रार्थना करेंगे। சர்வ வல்லமுள்ளவரே நன்றி சொல்லுகிறோம். सर्व सामर्थ्य प्रभु आपको धन्यवाद करते हैं। நீரே ஒரு பெரிய மகத்துவமான கூடாரமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தீர். आप एक जो अद्भुत तंबू के रूप में इस दुनिया में आपने जिया। நீர் வாசம் பண்ண ஒரு கூடாரம் போட்டார்கள். आपने वास किया हुआ एक तंबू डाला ஒரே गया। ஒரு நோக்கம், ஜனங்களோடு நான் பேச வேண்டும். एक ही विचार था, लोगों के संग में बातें करना। நீர் கூடாரமாகவே வந்தீர். आप खुद जो तंबू बनकर आए। நாங்களும் தேவனுடைய ஆலயமாக கூடாரமாக விளங்க வேண்டும் என்று இந்த விரும்புகிறேன். हम भी परमेश्वर का भवन उसके तंबू के रूप में बनना है ऐसा आप चाहते கர்த்தர் हैं। எங்களோடு பேசும். प्रभु हमसे बातें कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। கூடார பண்டிகை அப்படிங்கறத எதனால இது கொடுக்கப்பட்டது அப்படின்னா, तंबू का त्योहार क्यों दिया गया है? லேவியராகமம் புஸ்தகம் लेवी के किताब में 23வது அதிகாரம் 23वां अध्याय 34வது வசனத்துல எதனால அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார். 34वां वचन में क्यों उसे करना है करके बता रहे। நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. அதாவது கூடார பண்டிகை எதுக்காக? तंबू का त्योहार किस लिए? கர்த்தருக்கு பண்டிகை, அதாவது பலி செலுத்தும்படியாக. प्रभु को बलि चढ़ाने के लिए। அடுத்த வசனம் போட்டிருக்கிறது, अगला वचन क्या डाला? முதல் நாள் சபை கூடணும், पहला दिन पवित्र दिन है, அது பரிசுத்த நாள் தான். कलीसिया इकट्ठा होना है। 36வது வசனம் போட்டிருக்கு, 7 நாளும் நீ கர்த்தருக்கு பலி செலுத்தணும். 37वां वचन में कहा कि 7 दिन भी तो प्रभु को बलि चढ़ाना है। 8வது நாளும் உனக்கு பரிசுத்த நாள். 8वां दिन तेरे लिए पवित्र दिन होगा। கேலண்டர்ல 8வது நாள் கிடையாது. हाँ, कैलेंडर में 8वां दिन नहीं है, 7 நாள் தான் வாரத்துக்கு. 7 ही है हफ्ते का। அப்ப 8வது நாள்னா திரும்பவும் முதல் நாள். हाँ, 8वां दिन मतलब फिर से पहला। அப்ப ஆரம்பத்திலேயே கர்த்தர் 7 நாளை கொடுத்து முதல் நாள் கடைசி நாள் அதை முக்கியப்படுத்திருக்கிறார். हाँ, शुरुआत में परमेश्वर ने लोगों को 7 दिन दिया, फिर 7वां दिन पहला दिन और आखिरी दिन वो भी पहला दिन को अहम किया। ஆராதனை செய்யும்படி கொடுக்கப்பட்ட நாள் முதல் நாள் அல்ல, 7வது நாள். पर इजरायलियों को आराधना करने के लिए जो दिया हुआ जो दिन था वो पहला दिन नहीं, 7वां दिन। அது ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சனிக்கிழமை. वो रविवार नहीं, शनिवार है। அப்பவே சொல்லிட்டாரு, நீ என்ன செய்யணும், முதல் நாளும் செய்யணும், கடைசி நாளும் तो செய்யணும். तभी ही उसे कह दिया कि तू उसे पहले दिन भी करना है, आखिरी दिनों में भी இப்ப करना है। 7வது ஓய்வு நாள் சபை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஆராதனை செய்ய மாட்டாங்க, நேரத்தையே செய்திருப்பாங்க. 7वें दिन के कलीसिया वाले लोग वो आज आराधना नहीं करेंगे, वो कल ही खत्म कर दिया रहेंगे நிறைய आराधना। இடத்துல மகாராஷ்டிரால இருக்கு, बहुत सारे महाराष्ट्र में है, நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு. हमारे गांव में भी है। அவங்க சனிக்கிழமை தான் கட்டளையின்படி கர்த்தரை ஆராதிக்கணும். वो शनिवार को ही न्याय व्यवस्था के अनुसार प्रभु की आराधना இப்படி करना, எல்லாம் சொல்லி சனிக்கிழமை ஆராதிப்பாங்க. ऐसे कहकर शनिवार को आराधना ஆனா करना। புதிய ஏற்பாட்டுல வரும்போது पर नए नियम में आते समय நாம் में நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, கிருபைக்கு கீழே हम வந்திருக்கிறோம். व्यवस्था के अधीन नहीं, अनुग्रह के अधीन में आ गए हैं। நமக்காக ஒருவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட வந்தார்ல, அவர் உயிரோட எழுந்த நாள் எனக்கு பிரதானமான நாள். तो हमारे लिए एक व्यक्ति आकर मर कर जी उठा, वो जी उठने वाला दिन मेरे लिए अहम दिन है। ஆகவே எல்லா அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்தார் இயேசுவானவர். इसलिए सारी गुलामियों से प्रभु यीशु ने उन्हें छुड़ा दिया। அதனாலதான் புறஜாதிகள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறோம். इसलिए अन्य जाति हम जो है रविवार को प्रभु की आराधना करते हैं। யூதர்கள் இன்னைக்கும் சனிக்கிழமை தான் ஆராதிப்பாங்க. यहूदी आज भी शनिवार की आराधना करते ஆனா हैं। 2 நாளுமே முக்கியம். दोनों दिन अहम है। ஆனா பவுல் சொல்லும்போது நீங்க தினமும் ஜெபம் பண்ணணும், எப்பவுமே அவரை ஆராதிக்க வேண்டும். पौल कहते समय आप हर दिन प्रार्थना करना है और हर दिन उसकी आराधना करना है। 32வது வசனம் 23வது அதிகாரம் லேவியராகமத்துல लेवी 23वां अध्याय में 32वां वचन, அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். वो दिन तुम्हारे लिए परम विश्राम का हो, उसमें तुम अपने अपने जीव को दुख
जीव को दुख देना और उसी महीने के 9वें दिन की सांझ से लेकर दूसरे सांझ तक अपना विश्राम दिन माना करना। அந்த நாள்ல தேவனை ஆராதிக்கணும், பரிசுத்தம் ஆராதிக்கணும். उस दिन में प्रभु 42வது வசனம் பாருங்க. उसी में 42वां वचन, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததி யார் என்று அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களிலே குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். 7 दिन तक तुम झोपड़ियों में रहा करना, अर्थात जितने जन्म के इस्राएली है वे सब के सब झोपड़ियों में रहे। என்ன காரணம் சொல்லுகிறாரு? क्या कारण बताते हैं? இஸ்ரவேல் எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது तो मिस्र से इजरायली आते समय கூடாரத்துல தான் கர்த்தர் குடியிருக்க வச்சு கொண்டு வந்தார். तंबुओं में वास करने के लिए प्रभु ने रखा था। 40 வருஷம் அவங்க கூடாரத்துல தான் குடியிருந்தாங்க. 40 साल वे तंबू में वास करते थे। சில இடங்கள்ல 6 மாசம் இருந்தாங்க, कहीं पे 6 महीना बने थे, சில இடங்கள்ல 8 மாசம் இருந்திருப்பாங்க, कहीं पर 8 महीना टिके சில थे, இடங்கள்ல 1 மாசம் இருந்தாங்க. कहीं कहीं पर 1 महीना। அந்தந்த ஏரியால கூடாரங்களை போட்டு தான் அவங்க இருந்தாங்க. जहाँ जहाँ गए वहाँ तंबू बनाकर बने थे। கூடாரம் எதை குறிக்குன்னா டெம்பரரி, அது பெர்மனன்ட் அல்ல. तंबू किसे दर्शाता है? वो थोड़े समय के लिए, वो परमानेंट नहीं है। அது மட்டும் இல்ல, கூடாரம் ஒரு தாழ்மை. और दूसरी बात, तंबू जो है एक नम्रता को प्रकट ஒரு करता है। பெரிய வீட்டுல இல்ல, அவங்க சாதாரணமான குடிசையில இருக்காங்க. एक बड़े घर में नहीं, परंतु साधारण झोपड़ियों में वास அதுல करते நிறைய हैं। வசதி எல்லாம் இருக்காது. वहाँ बहुत सारी जो है अच्छे बातों को नहीं हम देख सकते இதுல हैं। எழுதியிருக்கிறது அதெல்லாம் அவன் நினைக்கணும், அதனால அங்க குடியிருக்க வைங்க. इसमें लिखा है वो सारी बातों को तुम याद करना है, इसीलिए उसे उसमें तुम निवास करना அப்ப है। என்ன நினைக்கிறாரு ஆண்டவர்? प्रभु क्या सोचता है? நான் வந்த பாதைகளை மறக்கவே கூடாது. मैं आए हुए जो रास्ते को मुझे भूलना नहीं है। ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தகப்பன் பட்ட வேதனை, கஷ்டம், அந்த வழி எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். हर एक बच्चे अपने माता पिता आए हुए रास्ते, जो तकलीफ दो को, सब बातों को जानकारी रखना है। இப்ப நல்ல உயர்வான இடத்துல நம்ம இருக்கோம், अगर आज हम अच्छे स्थिति में हैं ஆனா வந்த வழியெல்லாம் கண்டிப்பா நம்ம நினைச்சு கர்த்தருக்கு நன்றி और சொல்றோம். आए हुए रास्ते को हम सोच कर प्रभु को அதை धन्यवाद, நினைவு கூறும்படிதான் ஆண்டவர் அந்த குடிசையில குடியிருக்க வச்சார். उसे याद करने के लिए प्रभु ने उन्हें उस झोपड़ी में बसाया। சரி, கூடாரத்துல சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது. हाँ, तंबू में एक सही सुरक्षा नहीं होता। திரும்ப வனாந்தரத்துல அங்க தேளெல்லாம் இருக்கும், தேளு, आपको पता है उस रेगिस्तान में मिट्टी के अंदर बिच्छुए, सांप सब होते हैं, விஷக்கிருமிகள்லாம் இருக்கும். जो जहरीले जीव हो सकते हैं। ஆகவே அந்த கூடாரம் போடும்போது அவர் சொல்லுகிறார், पर उस तंबू डालते समय प्रभु कहता है, லேவியராகமம் 23 40வது வசனம், लेवी के 23 में 40वां वचन, முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்ச ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். और पहले दिन तुम अच्छे अच्छे वृक्षों की उपज और खजूर के पत्ते और घने वृक्ष की डालियां और नालों में की मंजून लेकर अपने परमेश्वर यहोवा के सामने 7 दिन तक आनंद करना। 7 நாளும் அந்த கூடாரம் எப்படி அதை அலங்கரிக்கணும் அப்படி சொல்லுகிறார். 7 दिन वो जो तंबू को कैसे सजाना है उसके बारे में लिखा है। அதுல என்னெல்லாம் எழுதியிருக்கிறது? கனிகள், अच्छे फल, இந்த ஓலை, இதெல்லாம் வச்சு அந்த அவங்க குடியிருக்கிற அந்த ஏரியாவை அலங்கரிப்பாங்க. पत्तों से, वृक्ष के वो सारे पत्तों से, डालियों से उसे सजाना है। தமிழ்நாட்டுல நிறைய சபைகள்ல இந்த மே மாசம் இதை செய்வாங்க. तमिलनाडु में बहुत सारे कलिसिया में मई के समय में ऐसे करते हैं। நிறைய ஏரியால பாத்தீங்கன்னா வாழை நிறைய இருக்கு பாருங்க, बहुत जगह पे जो केले के जो நிறைய வாழை கொலை வாழையோட கொண்டு கட்டிடுவாங்க. बहुत सारे केले के पेड़ के साथ जाकर लगा देते இப்ப हैं। நொங்கு உள்ள காலம், நொங்கு கொண்டு கட்டியிருப்பாங்க. अभी तारगोड़ा वो है, उस समय में उसे बांधे होंगे, நாரியல் கொண்டு கட்டியிருப்பாங்க. नारियल को बांधते हैं। நிறைய கனிகள் எல்லாம் கொண்டு ஆலயத்துல அந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்க. बहुत सारे फलों को लाकर जो है कलिसिया को सजावट कर देते இது हैं। என்ன என்ன எதுக்குன்னா தேவனுடைய ஆசை என்னன்னா என் ஜனங்கள் சந்தோஷமா இருக்கணும். ये प्रभु की क्या आशा है कि मेरे लोग आनंद में रहे। அலங்காரமா அந்த சபையை பண்ணணும், भवन को सुंदर बनाना है, இருக்கிற வீடு அலங்காரமா இருக்கணும், रहने वाला घर सुंदर बनना அவங்க है, சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். वो खुशी के साथ प्रभु को धन्यवाद ஆனா करें। இந்த பண்டிகை கூடாரங்கள்ல இருந்து கர்த்தரை पर ஆராதிக்கணும். ये त्योहार तंबू में बैठकर प्रभु की आराधना, எப்பொழுதுமே தெய்வத்தை நினைவு கூறும்படியா. हमेशा प्रभु को याद करने के இதுல लिए। ஒரு சில செடியெல்லாம் அதுல சொல்லியிருக்கு, इसमें एक दो झाड़ को भी भरने में அந்த बताया। செடியெல்லாம் போட்டா
விஷப்பூச்சி கொசு கூட கிட்ட வராது. वो झाड़ सब लगाएंगे तो जो जहरीले जीव या मच्छर भी नहीं आएगा। இப்ப தேவன் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தன் ஜனங்களுக்காக கொடுத்தார். परमेश्वर ऐसी सुरक्षा अपने लोगों के लिए दिया है। கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. प्रभु की प्रसन्नता ரெண்டாவது वहाँ है। எல்லா நாளும் அந்த அந்த வருஷத்துல அந்த நாள்ல அவங்க செய்யணும் அது. हर साल में उस दिनों में वे लोग इसे करना है। அது மாசம் எது போட்டிருக்கு? 7வது மாசம். 7वां महीना அப்படிதானே போட்டிருக்கு. 34வது அதிகாரத்துல 7வது மாதம் 15ஆம் தேதிகளே. 34 वचन में लिखा है 7वें महीने के 15वां दिन। அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். बहुत अहम दिन है। தேவனுடைய ஆலயத்துல போய் ஜனங்கள் சந்தோஷமா சபையில ஆராதிக்கிறது. परमेश्वर के भवन में जाकर लोग खुशी के साथ उसकी आराधना करते हैं। நம்மளும் கூட அந்த 7வது மாசத்துல தான் சபையை பிரதிஷ்டை பண்ணோம். हमने भी ये 7वें महीने में ही हम अपने कलीसिया का उद्घाटन किया था। அது தற்செயலா பண்ணோம். அது கரெக்டா 7வது மாதத்துல தான். हम अचानक में उसे किए परंतु वो 7वें महीने में आ அதுல गए। யோவான்ல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா यूहन्ना में एक वचन अगर हम देखेंगे तो அந்த 7வது மாதத்துல ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. 7वें महीने का एक चिन्ह को दिया है। 10வது அதிகாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். 10वां அதாவது அந்த பிரதிஷ்டை பண்டிகை வரும்போது அங்க மழை எல்லாம் பெய்திருக்கு. उद्घाटन के दिन वहां पर தேவனுடைய बारिश। அந்த பண்டிகை நாள் வந்தது பாருங்க. அப்ப அங்க மழை காலமா இருந்ததுன்னு பைபிள்ல எழுதியிருக்கு. हाँ, परमेश्वर का त्योहार आया तब वहां बारिश का समय था। 10வது அதிகாரம் 22வது வசனம். 10वां अध्याय यूहन्ना 22 22। பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரிகாலமாய் இருந்தது. यरूशलेम में स्थापना पर्व मनाया जा रहा था और जाड़े की ऋतु थी। மொத்தத்துல ஆண்டவரை ஆராதிக்கணும், முன்னால உள்ளதை நினைக்கணும், அந்த கூடாரத்துல தான் குடியிருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. अहम है कि प्रभु को याद करना है, उस त्योहार को मनाना और उस तंबू में ही बैठना है। உபாகமம் 16வது அதிகாரம் व्यवस्था विवरण 16वां अध्याय 13வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 13 से पढ़ेंगे। நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள். उस धूप को यहोवा के सन्मुख आग में डाले, जिससे धूप का धुआं साक्षी पत्र के ऊपर की प्राय 16 वही है। हाँ। व्यवस्था विवरण 16 में 13 वचन. तो जब अपनी खलिहान और दाखमधु के कुंड में से सब कुछ इकट्ठा कर चुके, तब झोपड़ियों नाम पर्व 7 दिन मानते रहना 14வது वचனம். और अपने इस पर्व में अपने अपने बेटे बेटियों दास दासियों समेत तू और जो लेवी और परदेसी और अनाथ और विधवाएं तेरे फाटकों के भीतर हो, वे भी आनंद करें. அதுல யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்? कौन कौन खुशी मनाना है? உன் குமாரர் குமாரத்தி, तेरे बेटे बेटियां, வேலை செய்கிறவங்க, नौकर नौकरानियां, லேவியர்கள், लेवी, பரதேசி, अन्य देश के लोग, வழி இல்லாத பிள்ளைகள், जो अनाथ बच्चे விதவைகள், और विधवाएं, இவங்க எல்லாருக்குமே நீங்க உதவி செய்யணும், சந்தோஷமா उन இருக்கணும். सारों को आप मदद भी करना है, आनंद करना है। 16வது वचனம் சொல்லுகிறது 16 वचन கண்டிப்பா உன்னுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் அங்க அதுல பாகம் பெற வேண்டும். 16 वचन कहता है कि निश्चय तेरे जवान जो लड़के हैं बच्चे उसमें भाग लेना है। அந்த பண்டிகையில கண்டிப்பா வருஷத்துல 3 பண்டிகை முக்கியமா படுத்தி இருக்கிறது. साल में 3 त्योहार को अहम बताया है। ஆனா இது எல்லாருமே இந்த பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. सारे लोगों ने इस पर्व को मनाया है। நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகும் புத்தகம் दूसरा इतिहास का किताब 8வது அதிகாரத்துல 8वां अध्याय में 13வது வசனத்திலும் கூட ஒரு ராஜா வரும்போது இந்த பண்டிகை கொண்டாடுகிறார். 13 वचन में भी एक राजा आता है, तब ये त्योहार मनाया जाता है। யாராவது வாசிங்க எஸ்ரா 3வது அதிகாரத்துல 4வது வசனம். एसरा 3रा अध्याय में 4था वचन. எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு
நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியை செலுத்தினார்கள். அதாவது ராஜாக்கள் காலத்திலையும் எஸ்ரா சபையை புதுப்பிச்சாரு பாருங்க, அப்பவும் இந்த பண்டிகையை கொண்டாடி இருக்காங்க. इसके अंदर राजाओं के समय एसरा ने जब कलीसिया को वापस सुधार किया तो वहां पर भी ये त्योहार मनाया गया। இருக்கிறபடியே அவங்களுக்கு கொண்டாடினார். वहां लिखा है जैसे लिखाया गया दिया गया था वैसे ही उन्होंने मनाया है। எழுதிக்கிறபடின்னா பலிதான் செலுத்தினாங்க, हाँ, ஆனா लिखा है। கூடாரம் போடல. लिखा गया मतलब बलि चढ़ाए हैं पर वहां कोई तंबू नहीं बांधा, அப்படி எல்லாம் கூடாரம் எல்லாம் போட்டு அவங்க குடியிருக்கல. ऐसा तंबू बांध कर वे बने नहीं ஆனா रहे। அன்னைக்கு பலி செலுத்தினாங்க, ஆராதனை நடத்தினாங்க, கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. पर उस दिन उन्होंने बलि चढ़ाया, आराधना किया, प्रभु को ராஜாக்கள் धन्यवाद। காலத்திலும் செய்திருக்காங்க, எஸ்ரா காலத்திலும் செய்திருக்காங்க. राजाओं के समय में भी किया, एसरा के समय में ஆனா भी किया। நெகேமியா புஸ்தகத்துல வாசிக்கும் पर போது नेहमिया के किताब में जब हम पढ़ते हैं கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. थोड़ा अलग है। देखिए நெகேமியா 8வது அதிகாரத்துல नेहमिया 8वां अध्याय में 15வது வசனம். 15वां वचन। ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். और अपने सब नगरों और यरूशलेम में ये सुनाया और प्रचार किया जाए, पहाड़ पर जाकर जैतून, तैले वृक्ष, मेहंदी, खजूर और घने घने वृक्षों की डालियां ले आकर झोपड़ियां बनाओ जैसा लिखा है। சரி, அதுல என்ன போட்டிருக்கு? அவங்க உண்மையிலேயே கூடாரம் போட்டுட்டாங்க. वहां लिखा है वो सच में वहां पर तंबू बना दिए। எஸ்ரா நெகேமியா காலத்துல பார்க்கும்போது அவங்க உண்மையாகவே கூடாரம் போட்டாச்சு. एसरा नेहमिया की किताब में अगर हम देखें सच में அதை उन्होंने பற்றி तंबू, ஒரு சாட்சியா ஒரு வசனம் எழுதிருக்கு, நான் வாசிக்கேன் கவனிங்க. उसमें गवाही का वचन दिया, मैं पढ़ता हूँ। देखिए நெகேமியா 8:17 नेहमिया 8:17 இந்த में பிரகாரமாக इसी रीति से சிறையிலிருந்து திரும்பி வந்தவர்கள், बंदी गृह से वापस आए हुए அந்த लोग, வந்தவங்களும் हाँ, சபையார் எல்லாரும் पूरे कलीसिया के लोग கூடாரங்களை போட்டு झोपड़ियां बनाकर கூடாரங்களில் குடியிருந்தார்கள். उसमें बने रहे। இப்படி நூனின் குமாரனாகிய யோசுவா நாள் முதல் ऐसे नून का पुत्र योशुआ के दिनों से लेकर யாரும் செய்யல, அன்னைக்குதான் செய்தாங்க. யோசுவா காலம் எப்போ? कोई नहीं किया, उस दिन ही बोले कि योशुआ का समय कभी था। அந்த வனாந்தரத்துல வந்து இஸ்ரவேல் தேசத்துல குடியிருந்தாங்கல்ல, அப்ப மட்டும்தான் கொண்டாடி இருக்காங்க. जंगल देश में मिस्र से बाहर आकर इजराइल देश में वास करने तक वे तंबू में बने रहे। அதுக்கு பிறகு ஒரு நாள் இந்த காரியத்தை செய்யல, விட்டுட்டாங்க. उसके बाद कभी भी इस बातों को नहीं किया, वे छोड़ दिए थे। எதனால விட்டுட்டாங்கன்னா நல்ல வீடு வாசல்லாம் கிடைச்சிக்கிட்டு, क्यों छोड़ दिए? क्योंकि उनका अच्छा घर बार मिल गया था, அதனால அவங்க அதை செய்யல. उसीलिए उन्होंने इसे नहीं किया। ஆனா யோசுவா இத நெகேமியா சொல்றாரு, இல்ல கண்டிப்பா அதை எழுதியிருக்கிறபடி நம்ம கூடாரம் போடணும். नेहमिया कहता नहीं, निश्चय जैसा लिखा है वैसा हमें तंबू बनाना है। அப்படியே கூடாரம் போடுறாங்க. वैसे उन्होंने तंबू எப்படி கூடாரம் போடுறாங்க? 16வது வசனத்துல 16 वचन में देखिए அப்படியே कैसे बनाना। ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து वैसे लोग बाहर जाकर उसे लेके आए, அவரவர் தங்கள் வீடுகளின் மேலும் वो अपने घरों के ऊपर, தங்கள் முற்றங்களிலும் अपने छतों के ऊपर, தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் परमेश्वर के आंगनों में, அந்த தண்ணீர் வாசல்ல वो पानी के स्थानों எல்லா में, பக்கமே கூடாரம் போட்டு கூடாரத்துல உட்கார்ந்து அவங்க அதை அனுசரிக்கிறாங்க. सारे जगह पर तंबू खड़ा किया और उसके अंदर वे उसे पालन करते। இது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையா இருந்திருக்கு. ये एक अहम त्योहार था। ஆனா அதுக்கு பிறகு யாருமே செய்யல. उसके बाद कोई भी नहीं இப்ப किया। இந்த பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். अब इस त्योहार में यीशु मसीह आता இயேசு है। கிறிஸ்து தான் சரியான ஒரு கூடாரம். यीशु मसीह ही सही का एक झोपड़ी ஆனா है। அவங்களாம் சொல்றாங்க, நீ பெரிய ஆளா விரும்பினா கூடார பண்டிகைக்கு போ. पर उनके भाई कहता अगर तू बड़ा व्यक्ति बनना चाहता है तो उस त्योहार में ஏன்னா जा, அந்த பண்டிகைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. क्योंकि उस त्योहार में बहुत लोग शामिल हो जाते உங்களை हैं। எல்லாம் பார்த்தாங்கன்னா உங்க பின்னால வருவாங்க. अगर तुम्हारे पीछे तुम्हें आज देखेंगे, तुम्हारे पीछे हो लेंगे। ஆனா 5வது வசனம் சொல்லுது, யோவான் 7:5 சொல்லுது, யோहन्ना 5 அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் அப்படி சொன்னார்கள். यूहन्ना 5:7 में लिखा है उनके भाइयों ने भी उस पर विश्वास नहीं किया, उसे ले सके। இயேசுவை மேசியாவாக அவங்க கவனிக்கல. यीशु को मसीह के रूप में उन्होंने स्वीकारा नहीं, அதனாலதான் அந்த மாதிரி அவங்க கிண்டல் பண்ணுதாங்க. इसीलिए वे उसके से मजाक करते ஆனா हैं। இயேசுவானவர் சொல்லுகிறார் यीशु मसीह कहता है 8வது வசனத்துல, 8वें वचन में, இந்த பண்டிகைக்கு நீங்க போங்க, इस त्योहार में आप जाइए, நான் போகல அப்படின்னு. मैं नहीं जा रहा हूँ। ஆனா
இயேசுவானவர் போகிறார். यीशु मसीह भी जाता है। ஒவ்வொரு பண்டிகையிலுமே 7 நாள் நடக்கிறது. हर एक त्योहार 7 दिनों का होता है। 7 நாள் என்ன நடக்கும்? 7 दिन क्या होगा? துதி ஆராதனை இருக்கும். स्तुति आराधना होगा। பண்டிகை எந்த பலி செலுத்தினாலும் முதல் பலி சர்வாங்க தகன பலி செலுத்திட்டு தான் நீங்க மற்ற பலி செலுத்தலாம். कोई भी बलि चढ़ाए पहला जो है वो जो எல்லாம் அது ஹோம் பலி, होम बलि पहला चढ़ाकर ही बन, முழுமையான ஒப்பு கொடுக்கிற ஒரு பலி. पहला अपने आप को सौंपना उसका बलि है। அதுக்கு பிறகுதான் தகன பலி, उसके போஜன बाद பலி எல்லாம் அதுக்கு பிறகுதான். उसके बाद भोजन का बलि, बाकी धन्यवाद का बलि सब होता இதெல்லாம் செலுத்திட்டு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு நன்றி சொல்லுவாங்க. है। ये सारी बातों को देकर प्रभु के बच्चे उनको धन्यवाद करते இப்போ हैं। இங்கேயும் அதுதான் நடந்திருக்கும். यहाँ पर भी ऐसे ही हुआ ஆனா है। இயேசுவானவர் அந்த முதல் நாள் போகல, ரெண்டாவது நாள் போகல, மூணாவது நாள் போகல. पर यीशु मसीह पहला दिन नहीं गया, दूसरा दिन नहीं, ना तीसरा दिन गए। 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहता அவர் है இந்த பண்டிகைக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. उन्होंने कह दिया इस त्योहार में तुम जाओ ஆனா करके। 14வது வசனத்துல 14वां वचन में பாதி பண்டிகை ஆன போது இயேசு அந்த கூடார பண்டிகைக்கு போகிறார். आधा त्योहार होने के बाद यीशु उस त्योहार में चले गए। பாதி பண்டிகைல 3.5 நாள் கழிச்சு போகிறார். 3.5 दिन के बाद वो उस त्योहार में जाता இப்போ है। ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் இந்த பண்டிகையில வெளிப்படுத்தணும். अब एक अहम बातों को परमेश्वर इस त्योहार में प्रकट करना है। 3வது நாள் எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க. तीसरे दिन सारे लोग आ जाते हैं। நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்துல நிறைய இடத்துல கூட்டம் வைப்பாங்க. हमारे गांव में भी इस मई के समय में बहुत सारे कलीसिया त्योहार அதுல करते அதுல हैं। ஒரு 3வது நாள் விசேஷம் வைப்பாங்க. तीसरे दिन विशेष दिन होता है, அன்னைக்கு காணிக்க பண்டிகையில் அடிப்பாங்க. वो दान का त्योहार ऐसा कहते அதாவது हैं। எல்லாருமே அந்த சபையில வந்து கவர் காணிக்க கொடுக்கணும். सारे लोग उस कलीसिया में आकर उस कवर में दान देना है। எல்லாரும் அதுல பங்கு பெறணும். सारे लोग उसमें भाग लेना। அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எல்லாருமே அதுல வரணும். उनका एक ही विचार है सारे लोग उसमें शामिल हो। நல்லது அது. अच्छी बातें ஆனா हैं। ஜனங்கள் தெய்வ சமூகத்துக்கு போய் ஆராதிக்கும் போது पर जब परमेश्वर के लोग प्रभु की आराधना करते हैं நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படும். वहाँ व्यवस्था पढ़ा जाता ஆனா है। இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? अब यहाँ पर यीशु मसीह क्या करता है? சரியா அந்த 3.5 நாள் கழிச்சு போயிட்டு 3.5 दिन के बाद जाकर அங்கேயே அவர் இருக்கிறாரு. वहाँ पर वो रहता है। இப்போ அவருடைய சமயம் வரும்போது அவர் எழும்பி उसका நிற்கிறார். समय आते ही उठकर खड़ा हो जाता है। அது தயவு செய்து நீங்க வாசிக்கணும். 37வது வசனம். पढ़ना है आप 37वां वचन 7वां अध्याय யோहन्ना। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். पर्व के अंतिम दिन जो मुख्य दिन है, यीशु खड़ा हुआ और पुकार कर कहा, यदि कोई प्यासा हो तो मेरे पास आए और पिए। जो मुझ पर विश्वास करेगा, जैसा पवित्र शास्त्र में आया है, उसके हृदय में से जीवन जल की नदियां बह निकलेगी। இப்ப இவ்வளவு காலமும் நடந்த பண்டிகை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பூரணமான ஒரு விடுதலையை கொடுக்கல. इतना दिन हुआ त्योहार एक मनुष्य के जीवन में परिपूर्ण छुटकारा नहीं दिया। சந்தோஷமா இருந்தது, खुशी था, காணிக்க கொடுத்தாங்க. दान दिए, ஆனா உள்ளான இருதயத்துல வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து पर கிடைக்கல. अंदर के हृदय में एक आशीष नहीं है। அது எப்ப கிடைக்கும்? वो कब मिलेगा? இயேசு சொல்றாரு, இயேசு. நான் தான் அதை உங்களுக்கு தர முடியும். यीशु कहता मैं ही वो तुम्हें दे सकता हूँ। ஆகவே இந்த பிரதானமான நாள்ல, முக்கியமான நாள்ல उस अहम दिनों में அவர் சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். बड़ी आवाज में शब्दों को कहता है, தாகமா இருந்தா தயவு செய்து என்கிட்ட வாங்க जब அப்படிங்கிறார். प्यासे है मेरे पास आ जाए। இந்த வசனத்தை ஏசாயா 55வது அதிகாரத்துல அவர் சொல்லி இருக்கிறார். इस वचन को यशायाह 55वां अध्याय में वो कहा गया। அப்ப என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? எழுதப்பட்ட வார்த்தைகளை இயேசு தன்னுடைய வாழ்க்கையில ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். लिखे हुए शब्दों को यीशु अपने जीवन में प्रकट करके ஓ दिखाता है। தாகமா இருக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க. और जो प्यासे हैं सब मेरे पास आ அப்ப जाइए। இயேசுநாதர் இல்லாத ஒரு வாழ்க்கை வறண்ட வாழ்க்கை. तो यीशु मसीह के बिना जो जीवन है वो सूखा जीवन அப்ப है। இயேசுநாதர் என்னதான் கொடுத்தாரு? தண்ணி கொடுத்தாரா? तो यीशु मसीह ने क्या पानी पिलाया? क्या என்னதான் செய்கிறாரு? क्या करता है? அவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நீ செவி கொடு. वो कहता है मेरे वचन को तू कान दे। சரி, வசனத்துக்கு செவி கொடுத்தா என்ன तो நடக்கும்? वचन को कान देंगे तो क्या होगा? அடுத்து ஒரு காரியம் நடக்க போகுது. और एक बातें होने वाली அவரே है। சொல்லுகிறார், वो खुद कहता है, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி परमेश्वर का वचन जैसा कहता है, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ मुझ पे जो विश्वासी बने रहता वो அவன் உள்ளத்திலிருந்து
தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். उसके हृदय से जीवन की नदियां बहेगी। இதுதான் ரொம்ப முக்கியமானது. यही बहुत अहम है। கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில मसीह के जीवन இந்த में ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கணும். ये आशीष निश्चय होना चाहिए। என்ன ஆசீர்வாதம்? कौन सा आशीष? என்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடணும். मेरे हृदय से जीवन की नदियां बहना है। அத சாலமன் சொல்லும்போது சொல்லுகிறார், सुलेमान எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். सुलेमान कहते समय कहता है सारी सुरक्षा के साथ अपने हृदय की सुरक्षा அந்த कर, இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும். क्योंकि उस हृदय से जीवन की नदियां ஜீவ बहेगी। நதினா என்னது? जीवन की नदियां क्या है? தண்ணியை பற்றியா கர்த்தர் क्या பேசுகிறார்? प्रभु पानी के बारे में बातें करता அடுத்து है? 39வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், 39वें वचन में प्रभु कहता है, இயேசுவானவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ यीशु मसीह पे जो जो विश्वास करते हैं அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் இப்படி वो பேசுகிறார். पाने वाले पवित्र आत्मा के बारे में ऐसा बातें की। அப்போ ஆண்டவர் சொல்லுது, என்கிட்ட நீ வந்தேன்னா என் வசனத்துக்கு கீழ்ப்படி वो कहता है मेरे पास तो आए तो मेरे वचन का पालन நான் உங்களை பரிசுத்த ஆவியினாலே कर। நிரப்புவேன். मैं तुम्हें पवित्र आत्मा में भरूंगा। அது உன்னை பரிபூரணமான நிலைக்கு கொண்டு வரும். वो तुझे परिपूर्ण स्थिति में ले आएगा। இருதயத்திலிருந்து அது ஓடும். तेरे हृदय से वो भागेगा அது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். औरों के लिए भी आशीष रहेगा। ஆனா இன்னைக்கு இப்போ அது கிடைக்கல. पर अभी उसे मिला नहीं எப்ப है। கிடைக்க போகுது? कब मिलेगा? 39வது வசனம் சொல்லுகிறது, 39वां वचन कहता है, இன்னும் அவர் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. अभी वो महिमा नहीं हुआ इसलिए पवित्र आत्मा उन्हें दिया नहीं गया। இயேசு எப்பொழுது சிலுவையில் மரிப்பாரோ அதுக்கு பிறகுதான் ஜனங்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படுகிறார். यीशु मसीह जब क्रूस पर मारा जाएगा उसके बाद लोग पवित्र आत्मा में भरेंगे। அதத்தான் நம்ம அபிஷேகம் அப்படின்னு சொல்லுகிறோம். वही अभिषेक करके कहते हैं। தேவனுடைய ஜனங்கள் இந்த அபிஷேகத்துல வரும்போதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்றேன். परमेश्वर के लोग जब इस अभिषेक के अंदर आते हैं एक बड़े आशीष को पाते हैं। அபிஷேகம்னா என்னது? अभिषेक का मतलब தேவனே क्या है? ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். परमेश्वर से एक मनुष्य के अंदर वास உள்ள करता है। வந்துட்டா எல்லா டென்ஷனும் போயிடும். वो अंदर आए तो सारा टेंशन दूर हो என்ன जाता है। தேவை இருந்தாலும் அவரையே நாம் சார்ந்து கொள்ளும். कोई भी जरूरत हो उसके ऊपर हम बने रहते हैं, निर्भर அந்த रहते हैं। தாகம் தீர்க்கப்படுகிறது. वो प्यास बुझ जाता है। அது அவனுடைய இருதயத்திலிருந்தே ஜீவ நதியாய் புறப்பட்டு ஓடும். वो उसके हृदय के अंदर से जीवन की नदियां बनकर बहेगी। எப்படி இது நடக்கும்? कैसा ये संभव है? நிக்கோதேமை பார்த்து சொல்லுகிறார், निकोदेमुस को देखकर நீ कहता है, மாம்சத்துல பிறந்திருக்க, மாம்சமா இருக்கும். तो शरीर में पैदा हुआ शारीरिक विचार ஆனா है, ஆவியிலே பிறக்கிறவன் ஆவிக்குரிய பிரகாரம் அதை புரிந்து கொள்ளுவான். आत्मीय में जन्म लेने वाला आत्मिक तरीके से उसे समझ பரிசுத்த लेता है। ஆவியுடைய நிறைவு ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகுதான் ஜனங்களுக்கு அது पवित्र கொடுக்கப்படுகிறது. आत्मा का भरपाई परमेश्वर के मृत्यु के बाद लोगों को दिया जाता है। பழைய ஏற்பாடு முழுசுமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிறைத்தார், அவனோடு பேசினாரு, போயிட்டார். पुराने नियम में पवित्र आत्मा एक मनुष्य को भरा, उससे बातें की, फिर वो चले गया। அங்கேயும் பரிசுத்த ஆவின்னு எழுதல, என்ன போட்டிருக்குன்னா கர்த்தருடைய ஆவியானவர். वहाँ पवित्र आत्मा नहीं लिखा है, पर लिखा है परमेश्वर का आत्मा। பழைய ஏற்பாடு முழுசும் அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சிமியோனை நிறைத்தார். पुराने नियम में ऐसा लिखा है, परमेश्वर के आत्मा ने आकर सिमियोन को भर दिया। கர்த்தருடைய ஆவியானவர் யார? பழைய ஏற்பாடுல நிறைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் நிறைத்தார். परमेश्वर का आत्मा आकर बहुत सारे भविष्यद्वक्ताओं को उन्होंने भरा है। ஆனா புதிய ஏற்பாடுல சபை ஸ்தாபிக்கப்படும் பொழுதுதான் पर नए नियम में कलीसिया स्थापना होता है तब யாரு நம்பி அவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டாங்களோ जो भरोसा कर उसके चरणों में बैठ गए, அவங்களுக்குள்ள பரிசுத்தாய் வந்து இறங்கி அவங்களை வழி उनके நடத்துறார். ऊपर पवित्र आत्मा आकर उतर कर उन्हें चलाता है। எப்படி அதை நம்ம நம்ப முடியும்? எப்படி நம்ம வெளியே காமிக்க முடியும்? कैसे हम उस पर भरोसा करें या कैसे उसे बाहर அது प्रकट कर அவருடைய सकते हैं? வாழ்க்கையில அவங்களுடைய வார்த்தையில தான் ஆவியானவருடைய சித்தத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும். उसके जीवन में या उनके शब्दों में पवित्र आत्मा के मर्जी को நம்ம प्रकट। நடந்து போகும்போது கண்டிப்பா ஒரு வல்லமை உண்டு. हम चल के जाते समय निश्चय एक सामर्थ्य है। ஒரு ஏரியால போய் நீங்க குடியிருந்தீங்கன்னா அந்த ஏரியால உள்ள எல்லா ஆவிகளுமே அடங்கிரும், கிரியை செய்யாது. एक जगह पर आप जाकर बैठते हैं तो उस स्थानों का सब आत्मा शांत हो जाएगा, वो काम அந்த नहीं பில்டிங்ல करेगा। அந்த கிராமத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். उस बिल्डिंग में या उस गांव में एक बड़ा बदलाव आ जाएगा। அதாவது நமக்குள்ள இருக்கிற தெய்வனுடைய பிரசன்னம் தீய சக்திகளை செயலிழக்க तो பண்ணிடும். हमारे अंदर के परमेश्वर के प्रसन्नता बुरी आत्मा को नाकाम कर देता है। ரெண்டாவது, நாம் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? ஆசீர்வாதமா இருப்போம். हम कैसे लोग रहेंगे? आशीषित बने रहेंगे। ஏசாயா 58வது அதிகாரத்துல ऐसा 58 में 11வது வசனம் சொல்லுகிறது, 11वां वचन कहता है, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். यहोवा तुझे लगातार लिए चलेगा और अकाल के समय तुझे तृप्त और तेरी हड्डियों को हरी भरी करेगा और तू सींची हुई बारी और ऐसे सोते के समान होगा जिसका जल कभी नहीं सूखता.
தேவன் கொடுக்கிற தண்ணீர், தேவன் கொடுக்கிற ஆவி परमेश्वर देने वाली पानी या परमेश्वर देने वाला आत्मा எல்லா சூழ்நிலையிலுமே நம்மை செழிப்பாய் வாழ வைக்கும். सारी परिस्थिति में हमें जो है आशीषित बनाकर रखता है। குறைவு இருக்காது ஆண்டவருடைய வார்த்தை. कमी नहीं होगी प्रभु का நம்ம वचन। செய்கிற ஊழியமானாலும் வேலையானாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம். हम करने वाला काम या सेवा हो जो भी है उसमें एक आशीष। நிறைய பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல இல்ல கிறிஸ்தவ டியூஷன்ல போற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா கண்டிப்பா இருக்கும். बहुत सारे बच्चे जो मसीह के इसमें स्कूल में या ट्यूशन में जाते हैं उनके बच्चे आशीषित रहते हैं। காரணம் நம்முடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கு. कारण हमारे घर में परमेश्वर की महिमा நமக்குள்ள है। தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. हमारे अंदर प्रभु का वचन है। வார்த்தை எங்க இருக்கோ அங்க தேவனுடைய ஆவியும் இருக்கு. जहाँ वचन है वहाँ परमेश्वर का आत्मा நம்ம भी है। விசுவாச வார்த்தைகளை பேசும்போது பிள்ளைகள் हम ஆசீர்வதிக்கப்படுவாங்க. विश्वास से शब्दों को बातें करते तो बच्चे आशीषित हो जाते ஆகவே இதுல எழுதியிருக்கிறது हैं। उसमें लिखा है அது வற்றாத நீர் ஊற்றை போல இருக்கும். वो न सूखने वाला वो जल धारा के रूप சமாரிய में। ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? हमारे स्त्री को देकर प्रभु ने நான் क्या कहा? குடிக்கிற தண்ணி நீ குடிச்சன்னா நித்திய ஜீவகாலமாய் அது நதி போல வாழும். मैं देने वाले अगर पानी को तू पिया तो वो अनंत जीवन तक वो बिना सूखे वो बेहतर है। பண்டிகையில பிரதானமா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை जो तंबू के त्योहार में परमेश्वर प्रधान कहने वाले एक ही शब्द है, தாகமா இருந்தனா பசியா இருந்தனா என்கிட்ட வா तो அப்படிங்கிறார். प्यासा है भूखा है तो मेरे पास है। இயேசு கிறிஸ்துட்ட போகும்போதுதான் அந்த தாகம் தீர்க்கப்படுகிறது. यीशु मसीह के पास जाते समय वो प्यास बुझाया जाता அது है। எந்த சூழ்நிலையிலும் பரவாயில்ல. वो कौन सा ही स्थिति क्यों ना हो, எப்படிப்பட்ட நிலையில இருந்து அவன் முழங்கால் போட்டாலும் கர்த்தர் அதை கேட்பார். कैसे स्थिति में वो घुटना डाले तो भी परमेश्वर उसे सुनेगा। வேற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்ணானவர் குடிகாரனா இருப்பாங்க. बहुत सारे लोग वो बहुत पीने वाले ஆனா होते हैं, சூழ்நிலை வரும்போது அந்த அற குடியிலே முழங்கால் படிட்டு நொறுங்கி செவ் பண்ணிட்டான்னு வைங்க, வாழ்க்கை மாறிடும். स्थिति जब बदलता है तो वो आधे नशे में घुटने में आकर प्रार्थना किया तो उसका जीवन बदल जाता है। அதுதான் தேவனுடைய ஆவி, தேவனுடைய அந்த தண்ணீர் அவனுக்கு ஊற்றப்படுகிறது. वही परमेश्वर का आत्मा वो उसका पानी उसके ऊपर उंडेला जाता है। ஏசாயா 44வது அதிகாரத்துல ऐसा 44 में 3வது வசனம், तीसरा वचन, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். நான் வாசிக்க பாருங்க. 44வது அதிகாரம் 3வது வசனம், 44 में तीसरा, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். प्यासे वाले के ऊपर पानी। அப்படின்னா யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் என் தேவையெல்லாம் இயேசுனார் தான் கொடுக்க முடியும். इसका मतलब जो जो मेरी सारी जरूरत है मैं मेरे जरूरतों को यीशु के போய் पास முழங்கால் போட்டுருவேன். मैं उसके पास घुटने में आ जाऊंगा। வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டாலும் சரி, எங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, आप घर पे घुटने में आए या कहीं पर भी आप घुटने में आ जाए, தாகமா இருந்தன்னா अगर तो प्यासा होगा तो தண்ணீரையும், पानी को, வறண்ட நிலமா இருந்தா सूखी जमीन पे அங்க ஆறுகளையும் वहां नदियों நான் को ஊற்றுவேன். मैं उंडेल दूंगा। அடுத்து போட்டுக்காரு, உன் சந்தானம், உன்னுடைய குடும்பத்துக்கு மேல, உன் பிள்ளைகளுக்கு மேல, और दूसरा लिखा है वो तेरे संतान, तेरे परिवार, तेरे உன் बच्चों के ऊपर, பிள்ளைகளுக்கு மேலையும் அது ஊற்றப்படும். तेरे बच्चों के ऊपर भी उंडेला जाएगा। தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. परमेश्वर देने वाली आशीषें निरंतर। கூடார பண்டிகையில கர்த்தர் இதைத்தான் பேசுகிறார். वो तंबू के त्योहार में प्रभु यही बातें करता है। இந்த பிரசங்கத்தை अनेகர் கேட்காங்க. इस प्रचार को बहुत सारे लोग सुनते हैं। யாரெல்லாம் கேட்கா? कौन कौन सुनते हैं? அங்க வந்திருக்கவங்க கேட்காங்க. वहाँ आए हुए लोग सुनते हैं, ஒண்ணுமே தெரியாம வந்திருப்பாங்க சிலர். कुछ नहीं मालूम वैसे அவங்க செய்தியை கேட்கறாங்க. वे लोग भी संदेश सुनते हैं। அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு தொடப்பட்டிருப்பாங்க. बहुत लोगों के जीवन में छू उद्धार पाकर छुए இவரை गए। கைது பண்ணதுக்கு நிறைய யார் அவல்தாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க. इनको बंदी बनाने के लिए बहुत सारे सैनिकों को तैनात किए थे। அவங்களும் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. वे लोग भी इस शब्दों को सुन रहे हैं, वचन को। அவங்க சொல்றாங்க, ஐயோ அந்த ஆளு பேசுனது போல நாங்க ஒரு நாள் கேட்கல, அப்படி பேசினார் அப்படிங்காங்க. वे लोग जाकर कहते हैं अरे उस व्यक्ति ने जो बातें की वो जिंदगी में हमने नहीं सुना वैसे இயேசு बातें। கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது यीशु मसीह के अंदर का अभिषेक जब एक मनुष्य के अंदर आता நம்மையும் है, ஜனங்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. हमें भी लोग कैसे कहेंगे, கொஞ்ச நேரம் எங்கிட்ட பேசுங்க, அது ஒரு ஆசீர்வாதம். थोड़ी देर हमसे बातें कीजिए। தேவனுடைய ஆவியை தேவன் பகிர்ந்து கொடுக்க தான் அந்த உலகத்துக்கே வந்திருக்கிறார். परमेश्वर के आत्मा को परमेश्वर बांट कर देने के लिए அவர் ही அப்படியே दुनिया இங்க வந்து வல்லமையா ஊழியம் பார்த்துட்டு அப்படியே அவர் போகல, वैसे- அதெல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். ऐसे ही आकर सामर्थ्य से सेवा कर कर ऐसे ही वो जाने के लिए नहीं आया, उसके पास जो है वो देकर हमें आशीष करने, தன்னுடைய ஜனங்களை பரிசுத்த ஆவியில நிரப்பினார். अपने बच्चों को पवित्र आत्मा में நீங்க भरा। தான் சாட்சி அப்படின்னா तुम ही गवाही हो ऐसा அது कहा। வழிந்தோடுகிற ஊற்றை போல இருக்கும். वो बहने वाला जो है सोते के समान रहेगा। ஏசாயா 12ல 3வது வசனம் சொல்லுகிறது. ऐसा 12 में तीसरा वचन कहता है, அதுலயும் தேவன் அந்த தண்ணீரை பற்றி தான் பேசுகிறார். वहां पर भी परमेश्वर इस पानी के बारे में बात। 12வது
அதிகாரம் 3வது வசனம். 12वां अध्याय में तीसरा। நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். तुम आनंद पूर्वक उद्धार के सोते से जल भरोगे। யாரு कौन? யாருக்கு இந்த சிலாக்கியம் கிடைக்கி? इसके लिए एक बड़ा सौभाग्य मिलता है। அந்த அதிகாரம் சின்ன அதிகாரம் தான். छोटा ही अध्याय है। அதுல கிளியரா சொல்லுங்க, இயேசுவே அந்த ரட்சிப்பை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். उसमें सही से दिया, यीशु उस उद्धार को अपने लोगों के लिए देता है। தீர்க்கதரிசிகள் முதலாவதே இந்த ஆண்டவரை பற்றி சொல்லிட்டாங்க. भविष्यद्वक्ताओं ने पहले ही प्रभु के बारे में बताया। சகரியா புஸ்தகத்துல போட்டிருக்கு, இந்த கூடார பண்டிகையில நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். जकरिया के किताब में डाला, इस तंबू के त्योहार में जाकर आशीष को पा लेना। ஒருவேளை இந்த கூடார பண்டிகைக்கு நீ போகல அப்படின்னா, अगर इस तंबू के त्योहार में तो नहीं गया तो உங்க ஊர்ல மழையே வராதுன்னு போட்டிருக்கு. तेरे गांव में बारिश नहीं होगी। மல்கியா 14:16 போட்டிருக்கு. मलकिया 16वां अध्याय 16 वचन। சகரியா सगरिया 14:16। அப்பொழுது பூமியின் வம்சங்களின் 16 சொல்ல. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். तब जितने लोग यरूशलेम पर चढ़ने वाले सब जातियों में से बचे रहेंगे, वे प्रतिवर्ष राजा को अर्थात सेनाओं के यहोवा को दंडवत करने और झोपड़ियों का पर्व मनाने के लिए यरूशलेम को जाया। उसके बाद में அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேலும் வரும். और पृथ्वी के कुलों में से जो लोग यरूशलेम में राजा अर्थात सेनाओं के यहोवा को दंडवत करने के लिए न जाएंगे, उनका ये वर्ष न होगा। அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. उन लोगों को आशीष ही नहीं होगा। மொத்தத்துல என்ன நடக்கிறது? अहम पूरी बातों में क्या हो रहा है? தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். परमेश्वर अपने आप को प्रकट करता ஜனங்களுக்கு है। தேவ சித்தம் அறிவிக்கப்படுகிறது. लोगों को परमेश्वर की मर्जी प्रकट அவர் करता है। சொல்றாரு, என்கிட்ட வா, நான் தாரேன். वो कहता है मेरे पास आ, मैं நான் दूंगा। உன்னை திருப்தியாய் मैं ஆசீர்வதிப்பேன். तुम्हें तृप्त आशीष करूंगा। இயேசுநாதருடைய அந்த வல்லமையினால நான் நிரப்பப்படலைன்னா நம்முடைய எல்லாமே வீணாயிரும். यीशु मसीह के उस सामर्थ्य से हम नहीं भरे गए तो हम सब व्यर्थ हो जाएंगे। இயேசுவானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். यीशु मसीह हमारे अंदर वास करना அவர் है। மட்டும்தான் செய்ய முடியும். वो ही इसे कर सकता பைபிள் है। சொல்லுகிறது, அவர் இன்னும் பாடுபடவில்லை, பாடுபட்ட பிறகு தாம் அந்த அபிஷேகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ओके, वचन कहता है वो अभी तक तकलीफ नहीं उठाया, तकलीफ उठाने के बाद उस अभिषेक को अपने लोगों को देता है। சிபிஎம் சபையில இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. सीपीएम कलीसिया में इसको बहुत अहम करते हैं। அபிஷேக கூட்டம், अभिषेक का त्योहार, காத்திருப்பு கூட்டம், हाँ, इंतजार का எல்லா प्रार्थना, ஜனங்களும் ஒரு மனசோடு ஆராதிக்கணும். सारे लोग एक मन से आराधना करना, எல்லாரும் அபிஷேகம் பெறணும். सारे लोग अभिषेक पाना है। ஆனா வெளிப்படையா இல்ல, உள்ளான இருதயத்திலேயே நான் அந்த அபிஷேகத்தை பெறணும். बाहरी नहीं पर अंदर के हृदय से हम इस अभिषेक से என்ன भरना है। நடக்கும்? क्या होगा? எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்க. सारी स्थिति में हम प्रभु को धन्यवाद करेंगे। நன்றி சொன்னாலே பிசாசுக்கு அங்க இடம் இல்லாம போயிடும். धन्यवाद करते ही शैतान के लिए वहाँ स्थान नहीं ஒரு रहेगा। பெரிய மாறுதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்துருவார். एक बड़े बदलाहट को परमेश्वर हमारे जीवन எல்லாரும் में இதை செய்யணும். सारे लोग इसे करना है। ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, प्रभु मुझे अभिषेक कीजिए, எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க. मेरे अंदर वास कीजिए। அவர் அப்படிதான் சொல்லுகிறார், நான் கதவை தட்டுதை நீ திறந்தனா நான் உள்ள வந்துருவேன். वो ऐसे कहता है मैं द्वार खटखटाता हूं तो खोलते ही मैं अंदर आ जाऊं। தேவன் எனக்கு உள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். परमेश्वर मेरे अंदर वास करना है। அது அந்த கூடார பண்டிகையில தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். उस तंबू के त्योहार में इस बातों को कहकर और प्रचार அநேகர் அதுக்கு செவி கொடுத்திருப்பாங்க. बहुत लोग उसको कान दिए रहेंगे। எத்தனை பேர் அந்த கூடார பண்டிகைக்கு வந்தாங்களோ जितने लोग उस त्योहार में भाग அவங்கெல்லாம் உண்மையில ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். वे सारे लोग निश्चय आशीषित இன்னைக்கு थे। இந்த கூடார பண்டிகையை இயேசுவானவர் தான் கூடாரமாக இருக்கிறார். आज इस त्योहार को यीशु ही वो जो तंबू है। தேவன் எங்க வாசம் பண்ணுவாரு? प्रभु कहाँ वास करता है? நீதிமானுடைய கூடாரத்துல அங்க துதி ஸ்தோத்திரம் இருக்கும். धर्मी के झोपड़ी में या तंबू में स्तुति धन्यवाद होता है। அங்கதான் தேவன் வாசமா இருப்பார். वहाँ परमेश्वर वास करता है। இதுல இந்த வசன வாசித்திருக்க 39வது வசனம் 7வது அதிகாரத்துல யோவான்ல, யோहन्ना 7वां अध्याय 39 वचन। தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து
இப்படி இயேசுனார் சொன்னாரு. उस पे विश्वास करने वाले लोग पाने वाले आत्मा के बारे में ऐसा இயேசு कहा। இன்னும் படாதிருந்தபடியினால் यीशु பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. यीशु अभी तक महिमा हुआ नहीं, इसलिए पवित्र आत्मा अभी तक दिया नहीं गया था। அப்போ இயேசுவானவர் மகிமைப்பட்டாச்சு, यीशु मसीह महिमा हो गया, உயிரோட வந்தாச்சு, जी उठा है, தேவ சீஷர்களுக்குள்ள அந்த பரிசுத்தையை ஊற்றியாச்சு. चेलों के अंदर वो पवित्र आत्मा उंडेल गया। இன்னும் அந்த தேவனுடைய ஆவியை நான் அனுபவிக்கணும். अभी और भी हम उस पवित्र आत्मा को अनुभव பரிசுத்த करें। ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே என்ன செய்கிறது? पवित्र आत्मा एक मनुष्य के अंदर आती சகல है, சத்தியத்துக்குள்ளும் நடத்தும். सारी सच्चाइयों में उसे चलाता எது है। நீதி எது நியாயம்ங்கறத கர்த்தர் கண்டிப்பா क्या பேசுவார். धार्मिकता क्या न्याय है करके प्रभु निश्चय நடக்க करते வேண்டிய हैं। வழியை காண்பிப்பாரு. चलने वाले रास्तों को நான் இதை बताएगा, செய்யலாமா செய்யக்கூடாதா? मैं ये कर सकता हूँ कि नहीं। நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உணர்த்துவாரு. मैं प्रार्थना करते हैं, प्रभु एहसास தேவ दिलाएगा। சித்தத்தை நாம் உணர்வதற்கு அவருடைய ஆவியானவர் தான். प्रभु की मर्जी को हम एहसास दिलाने के लिए उसका आत्मा, அவருடைய ஆவியானுடைய சத்தம் கேட்கிறவர்கள் தான் நீதிமான்களாய் வாழ்வார். उसकी आत्माओं का आवाज सुनने वाले धर्मी बनकर जिएंगे। எப்படி இது வாழ்க்கையில சாத்தியமாகும்? कैसे ये जीवन में सफल हो அவர் सकता है? சொல்லியிருக்கிறாரு, நான் उसने உனக்குள்ள कहा है। வாசம் பண்ணுவேன். उसने कहा है, मैं तेरे अंदर वास அது करूंगा। ஜீவ நதியாக ஓடும். वो जीवन की नदी के रूप में बहे। நம்மள अनेகர் அந்த அனுபவத்தை வந்து ரொம்ப தீவிரமா நம்ம காமிக்க மாட்டோம். हमारे इसमें बहुत सारे लोग वो अनुभव को शीघ्र से प्रकट नहीं करते। அதாவது முழு இதயத்தோட நம்ம ஆராதிக்கும் போது அதை நாம் உணரலாம். पूरे हृदय से हम आराधना करते समय हम एहसास कर முழு सकते हैं। இதயத்தோட நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போது அந்த அபிஷேகத்துல நான் நிரப்பப்படுவோம். पूरे हृदय से हम अभिषेक में प्रभु को धन्यवाद करते हैं। उस தீமோத்தேயுல अभिषेक में சொல்லுகிறாரு பவுல், तीमुथियुस में पौल कहता நீ है, எப்பொழுது வசனத்தை கேட்டியோ அப்பமே தேவ ஆவி உன்னை அடையாளப்படுத்திட்டார். जब परमेश्वर के वचन सुना तभी परमेश्वर के आत्मा ने तुझे जो है बतला दिया। ஏன்னா ஆண்டவருடைய ஆவி இல்லைன்னா நீ வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்ட, வார்த்தையை தூக்கவே மாட்ட. क्योंकि प्रभु का आत्मा न होता तो वचन को न कान देता न उसके वचन को அப்ப நான் उठाता। பைபிளை தூக்கி வாசிக்கணும்னா தேவன் என்னை அடையாளப்படுத்தி तो இருக்கிறார். मैंने वचन खोला है, पढ़ता हूँ तो प्रभु ने मुझे अलग करके रखा ஆவியானவர் है। என்னை தொட்டிருக்கிறார். पवित्र आत्मा ने मुझे छुआ है, ஆனா இன்னும் பகிரங்கமா நான் வெளிப்படுத்தல. पर उसे भयंकर तरीके से मैंने प्रकट नहीं சேலஞ்ச் किया। பண்ணல. என்கிட்ட கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். हम चैलेंज नहीं किए कि हाँ प्रभु मेरे पास நான் है, சொன்னாதான் மழை வரும், मैं कहूंगा तो बारिश நான் होगी, சொன்னபடிதான் நடக்கும். मैं कहूंगा वैसे ही இது होगा। எப்ப இந்த காரியம் நிறைவேறும்? ये कब ये बातें நான் सफल होगी? விசுவாசத்துல வளரும். विश्वास में बढ़ते நம்ம ஒரு समय குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அது ஆசீர்வாதமா हम இருக்கும். एक परिवार को आशीष करते हो, आशीष रहेगा। சுகம் இல்லாதவங்களை நம்ம கண்டிப்பா தொட்டு நீ நிச்சயமா சுகம் அடைவான்னு நம்ம சேலஞ்சா பேசணும். बीमार में रहने वाले को हम छूकर निश्चय तो चंगा होगा करके हम सामर्थ्य से बात அதாவது करें। அந்த ஆள் தகுதியா இல்லாம இருக்கலாம், भले ही वो व्यक्ति उसका ஆனா काबिल न நீங்க हो, சொல்லுகிற வார்த்தை தேவன் கனம் பண்ணிடுவார். पर आप कहने वाले शब्दों को परमेश्वर इज्जत करेगा। அப்படிதான் நிறைய நடக்கு. ऐसे ही बहुत जगह पे எனக்கு ஒரு होता ஊழியக்காரர் தான் சொல்றாரு, है। मुझे एक सेवक ऐसे कहता है, 2.5 வருஷமா படுக்கையில இருக்கார் ஒரு 2.5 ஆளு. साल से एक व्यक्ति लेटा हुआ ही है, அத கார்ல கொண்டு வந்திருக்காங்க. उसे कार में ले आए இந்த हैं। ஊழியக்காரர் ஜெபம் பண்ண ஏதாவது நடக்கும் அப்படின்னு. सेवक प्रार्थना करे तो कुछ बदलाव ஆனா होगा। கொண்டு வந்து வச்சு ஆராதனை ஆரம்பிச்சாச்சு. ஒரு 1 hour ஆயிடுது. आके रखे, आराधना शुरू हुआ, 1 घंटा हो गया இன்னும் 1 மணி நேரம் ஆகும். और 1 घंटा இந்த जाएगा 1 மணி நேரத்துக்குள்ள இந்த ஆளு செத்து போயிடும். और 1 घंटे में आदमी मर जाएगा। அதனால அந்த அவங்க சொல்லிருக்காங்க, ஐயா கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணிருங்க, நாங்க ஏதாவது அற்புதம் நடக்கட்டும், இல்லைன்னா செத்துருவாரு, அதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு போனோம். हाँ, उन्होंने कहा भाई आकर प्रार्थना कीजिए, 1 घंटे में कुछ अद्भुत हो या फिर हम इसे ले जाना है। அப்ப பிரசங்கியாற்ற போய் இடையில பிரசங்கம் பண்ணும்போது அங்க இந்த பாஸ்டர் போய் சொன்னாராம், ஐயா அந்த ஆளுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. हाँ, प्रचार चालू था तभी एक पासवान ने जाकर कहा कि इस भाई के लिए पहले प्रार्थना करें। பெரும்பாலும் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. कोई भी ऐसा नहीं करेंगे, பிரசங்கம் முடிஞ்ச பிறகு தான் சொல்லுவாங்க. प्रचार खत्म होने के ஆனா बाद ही அந்த அந்த யாரு அந்த பாஸ்டர் தான் ஒரு ஆளை அழைச்சிருக்கிறாரு. कहेंगे। पास्टर ने उस व्यक्ति को बुलाया है, இப்ப அழைக்கப்பட்ட ஆளை போய் சொல்றாரு, ஐயா ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் வாங்க வெளியே. बुलाए हुए व्यक्ति को देखकर कहता है आप आइए थोड़ा सा बाहर। एक அவர் व्यक्ति மேடையில இருந்து சொன்னாராம், பிரதர் செய்தி முடியட்டும், முடிஞ்ச பிறகு நான் ஜெபம் பண்ணேன். उसने कहा भाई संदेश खत्म होने देते हैं, उसके बाद हम प्रार्थना करेंगे। இல்ல பிரதர் அது வரைக்கும் தாங்காது, இப்ப வாங்க. उसने कहा नहीं नहीं, तब तक वो इंतजार नहीं हो सकता, अभी आ जाइए। சொல்றாரு, மனசு இல்ல, ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை போனாரு, நான் போயிட்டேன். मेरा मन नहीं था, फिर प्रभु का आत्मा ने कहा तू जा, तो मैं गया। போனே அங்க ஒரு கார்ல படுத்திருக்காரு ஒரு ஆளு. गया, वहाँ कार में व्यक्ति को लेटाया हुआ था। எனக்கு செய்தி கொடுக்கணும், मुझे संदेश देना என்ன है, ஜெபம் பண்ண கூட்டு வந்துட்டாங்க. मुझे प्रार्थना करने ले आया। ஆனா எனக்கு ஆவியானவர் சொல்றாரு போன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். पवित्र आत्मा ने कह दिया तू जा, मैं आ गया। 2 வருஷமா படுக்கையில கிடக்க ஆள 2.5 साल से लेटा हुआ है இவர் व्यक्ति। போய் தடையில தட்டினாராம், தம்பி எந்திரிச்சு பின்னால வந்துட்டு போயிட்டாராம். उसे थोड़ा कंधे पे हाथ मारा और कहा भाई तू मेरे पीछे हो, लेकर के और चले गया। எல்லாரும் பாக்காங்க, அந்த ஆளு படுத்திருந்த ஆளு எந்திரிச்சு பின்னால போறாரு. सारे लोग देखने लगे, जो लेटा हुआ व्यक्ति उठकर, எப்படி நடக்கும் பாருங்க. ये कैसा संभव है? அவர் देखिए, ஊழியக்காரர் சொல்றார், தேவன் ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு, वो कहता है परमेश्वर
का आत्मा मेरे अंदर है, நான் சொன்னா நடக்கும்ல. मैं कहूंगा तो होगा ना। எனக்கு அந்த நிலையெல்லாம் தெரியாது. मुझे वो स्थितियां मालूम नहीं எனக்கு है, அதை அறிய வேண்டிய அவசியம் मुझे கிடையாது. उसे जानने की आवश्यकता நான் नहीं। தெய்வத்தை அறிஞ்சிருக்கிறேன். मैं परमेश्वर को அவர் जाना हूं। செத்தவனை எழுப்பிடுவாரு. वो तो मरे हुए को जिंदा कर அவருக்கு देता நான் है, ஊழியம் செய்ய வந்திருக்கேன். उसका मैं सेवा करने आया हूं। ஆகவே அந்த ஆளை தட்டி என் பின்னால வான்னு நான் முன்ன போயிட்டேன், பின்னால வந்துட்டாரு. इसलिए उसको मैंने मार कर कहा तो मेरे पीछे आ जा, मैं आगे गया, वो मेरे पीछे पीछे आना शुरू, சைடுல நின்னாரு. वो बाजू में खड़ा हो गया। அப்ப என் பிரசங்கம் முடிஞ்ச உடனே சொல்றாரு, ஐயா 2.5 வருஷம் ஆச்சு நான் எழும்பி. प्रचार खत्म होने के बाद कहता है 2.5 साल हो गया मैं அவர் उठकर। என்னை தட்டி வான்னாரு, என்னை தேவன் எழுப்பிட்டாரு हाँ, அப்படிங்கிறாரு. उसने मुझे मारा और कहा तो मेरे पीछे आ, तो मैं प्रभु ने இந்த मुझे उठाया। அதிகாரம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இருக்கு. ये अधिकार हर एक मसीह के लोगों நம்ம को है। எல்லாரும் இப்படி அதிகாரத்தோடு சொல்லணும். हम सब ऐसे अधिकार से कहना நம்ம है, சொல்லணும். हम कहना है। தொழிலா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, நம்ம அதை ஆசீர்வதிக்கணும். हाँ, जो हमारा काम हो, नौकरी हो, जो भी उसे ऐसे आशीष करना। படிப்பா இருந்தாலும் சரி நம்ம ஆசீர்வதிக்கணும். पढ़ाई हो तो भी उसे ऐसा ही आशीष करना। கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கோ அங்க கண்டிப்பா விடுதலை தான். परमेश्वर का आत्मा जहाँ है वो निश्चय वहाँ छुटकारा है। நம்ம அந்த அபிஷேகம் சொல்லி நடந்துட்டு வைங்க, திரும்ப நமக்கு ஒரு உற்சாகம் वो வந்துரும். अभिषेक कहकर हो गया तो हमें एक नया ஆனா प्रोत्साहन நமக்குள்ள मिलेगा। தேவனுடைய ஆவி இருக்கா இல்லன்னு எப்படி தெரியும்? पर हमारे अंदर परमेश्वर का आत्मा है या नहीं कैसे मालूम? பேசினாதான் தெரியும். हम बातें करेंगे நான் तब, யாருக்காவது ஜெபம் பண்ணாதான் मैं தெரியும். किसी के लिए प्रार्थना करूंगा तभी मालूम நான் होगा। செய்யும் போது பைபிள் சொல்லுது, உன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி ஓடும். हम करते समय प्रभु का वचन कहता है तेरे हृदय से जीवन की नदियां கூடார बहेंगी। பண்டிகையில பிரதான நாள்ல தெய்வம் இதான் சொன்னார். हाँ, तंबू के त्योहार में प्रधान दिन में प्रभु ने इस बातों को कहा, தாகமா இருந்தா என்கிட்ட வா, प्यासे हैं मेरे पास आ பசியா जा, இருந்தாலும் வா, भूखा है तो भी आ जा, நிரந்தரமானதை நான் உனக்கு தருவேன். निरंतर बातों को मैं तुम्हें இயேசு दूंगा। நம்ம மத்தியில இருக்கிறாரு. यीशु हमारे बीच அவருடைய में है, வசனம் நம்ம கையில இருக்கு. उसका वचन हमारे हाथों में है। எப்பவுமே வாசித்து தகப்பன் எனக்குள் வாசம் பண்ணும். हम हमेशा पढ़कर प्रभु मेरे अंदर वास கர்த்தர் कीजिए। निश्चयமாய் நம்ம இந்த மகிமையான ஆசீர்வாதத்துல நடத்துவார். प्रभु निश्चय हमें इस महिमा के वचन से चलाएगा। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करे। எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். हम सब प्रार्थना करें। ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். सब परमेश्वर के ऊपर सही कर। சர்வ வல்லமுள்ள தெய்வமே நான் நன்றி சொல்கிறோம் அப்பா. सर्व सामर्थ्य परमेश्वर आपको धन्यवाद करते இதே हैं। போல ஒரு நாள்ல ऐसे ही एक दिनों ஒரு में கூடார பண்டிகையில एक त्योहार को இயேசு அந்த பிரதானமான நாள்ல यीशु उस प्रधान समय में மகா சத்தமாய் बड़ी आवाज ஒருவன் में தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், कोई प्यासा है तो मेरे पास आ जा, நான் அவன் தாகத்தை தீர்ப்பேன் என்று मैं சொன்னார். तेरे प्यास को बुझाऊंगा। ஒருவன் பசியா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், कोई प्यासा है तो मेरे நான் पास, அவனுடைய பசியை திருப்தியாய் मैं उसे ஆக்குவேன் என்றார். भूख को तृप्त कर दूंगा। இன்றைக்கும் கர்த்தர் அப்படியே செய்கிறார். आज भी प्रभु ऐसे ही करता है। ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. प्रार्थना करते हैं உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆவி ஒவ்வொரு இருதயங்களிலும் ஊற்றப்படணும். आपका अभिषेक, आपका आत्मा हर एक हृदय में நாங்களும் उड़े। ஜனங்களை பார்த்து பேசணும். हम भी लोगों को से அந்த प्रार्थना करें। அதிகாரத்தை கர்த்தர் தன் ஜனங்களுக்கு उस கொடுத்திருக்கிறார். अधिकार को प्रभु ने अपने लोगों को दिया है। முடியாதவர்களை பார்த்து நாங்கள் சொல்லணும், எழுந்து நடன்னு சொல்லணும். जिनके न होता है उन्हें देख कर उठ कर खड़ा होकर चल பேதுரு पड़े। அப்படிதான் சொன்னார். पतरस ऐसे ही कहा, அவர் சொன்னார், என்கிட்ட அந்த பணம் எல்லாம் இல்ல, मेरे पास वो धन नहीं है, இயேசு என்ற நாமம் என் இருதயத்தில் இருக்கிறது, यीशु वो नाम मेरे हृदय में ஆகவே है, நீ எழுந்து நட அப்படின்னா इसलिए तो उठ कर चल ऐसा कर। கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பிட்டார். परमेश्वर का आत्मा मनुष्य को जीवित कर दिया। கரடு முரடான நரம்புகள் எல்லாம் சரியாயிட்டு टेढ़ा मेढ़ा नसे सब सही हो அவன் गया। எழும்பி குதித்து நடந்தான். वो उठ कर उड़ी मार कर चलना लगा। நாங்களும் இப்படி பேசணும். हम भी ऐसी बातें करें। எங்களுக்குள்ள அந்த இயேசு இருக்கிறார். हमारे अंदर वो यीशु है, எங்களுக்குள்ள அந்த இயேசு என்ற நாமத்தின் வல்லமை இருக்கிறது. हमारे अंदर यीशु और नाम का सामर्थ्य நாங்களும் है। மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். हम भी औरों को आशीष करें। எங்களுக்கும் நான் சாட்சிகளாக இருக்கணும். हमारे लिए हम गवाही எங்க बने, போனாலும் தேவனே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரணும் அப்பா. जहाँ भी जाए परमेश्वर के நாங்கள் प्रसन्न। சாதாரணமான ஜனம் அல்ல. हम साधारण मनुष्य नहीं இயேசு है, இரத்தத்தால் கழுவப்பட்டவர். यीशु के लहू से धोए। அவர் எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். उसने हमें धर्मी बनाया। அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமான ஒரு वो ஜாதி, कहता है तुम पवित्र संतान நீங்கள் हो, உலகத்தார் அல்ல. तुम दुनिया के नहीं हो। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதம் தந்தவரே நன்றி ऐसा சொல்லுகிறோம். महिमा का आशीष दिया, आपको धन्यवाद। ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. हर एक को प्रभु அவங்க आशीष। எவைகளெல்லாம் செபம் பண்ணி கேட்கிறார்களோ அதெல்லாம் நடக்கட்டும். वे जो जो प्रार्थना कर कर पूछते हैं, वो सब होने दे। நீ இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரிடத்தில் எவைகளை கேட்டாயோ तो அதை கர்த்தர் உனக்கு தருவார். इस्राएल के परमेश्वर से जो मांग किया है वो प्रभु तुझे அப்படியே देगा। கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ऐसे ही परमेश्वर पूरा இயேசு कीजिए। கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन। आमीन।